சென்ட்ரல் பேங்க்ல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க சென்டிஸ் ஆப்ல. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட பாஸ்புக்ல சிஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, செட் நம்பரு. அந்த செட் நம்பர் தான் வந்து பாஸ்வேர்டு. அந்த செட் நம்பரை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டு போட்டு அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்க கரெக்டா என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் உங்களோட அந்த பிடிஎஃப் ஃபைல் பாத்தீங்கன்னா வந்து ஓபன் ஆயிடும். எப்படின்ற ஃபார்மேட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சிட் நம்பரை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிடணும். எந்த ஒரு ஸ்பேஸும் தேவை கிடையாது. அப்படியே நம்பரை வரிசையா நீங்க என்டர் பண்ணிட்டு அட்டை போட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நீங்க என்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா வந்து ஓபன் ஆயிடும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள்ட்ட சிப் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பாஸ்புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்க அக்கௌண்ட்ல அப்படின்றதுமே அதையும் கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓபன் ஆயிடும். சோ இப்போ எப்படி வந்துட்டு சென்டிஸ் ஆப்ல நம்ம டவுன்லோட் பண்ண அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்டோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.